அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி முழுமையான ஆய்வு. இந்த தொடர்களில் நாம் அருட்பா பாடல்களையும் மற்றும் உரைநடை பகுதியையும் ஆய்வு செய்து அதிலுள்ள உண்மையை தெரிந்து புரிந்து அதை விளங்கி கொண்டு அதை பயிற்சி செய்து நாமும் வல்லார் போல் ஆவதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பையா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருளை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருத்திருளே தரம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். ஐயா வணக்கம் ஐயா. சரி சாமி, வணக்கம் சாமி. நம்ம கடந்த பல வாரங்களாக அதாவது முதல்ல தவம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். அப்புறம் தவத்தோட ஸ்டெப்ஸ், அந்த ஸ்டெப்ஸுக்கான ஆதாரங்கள் பார்த்தோம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் தவத்தினால என்னென்ன பலன்கள் வரும் அதை பார்த்தோம். அப்புறம் வள்ளலார் என்ன அடைஞ்சாரு தவத்தினால அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப. சரியா சாமி? போன வாரம் கொஞ்சம் ஆதாரங்களை பார்த்தோம். இன்னைக்கு என்ன கதை சாமி? இன்னைக்கு தான் பார்க்க போறோம். அதுக்குள்ள நம்ம இது ஆரம்பமே அருட்பாவை எப்படி படிக்கிறது இல்லையா, ஒரு பாட்டு புரிஞ்சுற மாதிரி பாருங்களேன். அது ஆரம்பிச்சு வரும். 5ஆம் தலைமுறையில எப்படி அருட்பாவை படிச்சு புரிஞ்சுக்கிறது, அது கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்க போறீங்க. ரெண்டு பாட்டு இடை சொருகள். அது ஆமா, இடை சொருகள். 5ஆம் தலைமுறை 5வது பதியம். 5ஆம் திருமுறை பாட்டு 15 பிரார்த்தனை மாலையா? பாட்டு 1 நில்லுங்க. கொஞ்சம் பார்த்து நம்ம இதை பார்த்துருக்கோம், பரவாயில்ல, திருப்பி பார்ப்போம். நில்லுங்க. அதுக்கு முன்னுக்கு திருத்தணிகை பதிகங்கள் அப்படின்னா என்ன? திருத்தணி தெரியுமா? முருகர் திருத்தணிய அவரை பத்தி பாட்டு. சரி, கட்டளை கலித்துறை அப்படின்னா என்ன? ஒரு வரியில புள்ளியை விட்டுட்டு எண்ணினா 16 வரும். புள்ளி எழுதி விட்டு எழுதினாக்க மொத்தம் 16 எழுத்து இருக்கும். 1 2 16 இருக்கும். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. சாமி, இது 16 தான் இருக்கு. அப்ப அந்த ஓட்டை யோசிக்கணும். இது எதுக்கு சாமி? அதாவது கஷ்டப்படுத்துறதுக்கு வச்சிருக்காங்க இந்த ஃபார்மேட் எல்லாம். அறிவுதான் பாட்டை எழுத முடியுன்றதுக்காக இல்ல. 16 எழுத்து புள்ளியத்துல 16 எழுத்து. அதுல வார்த்தை வரணும், மீனிங் வரணும், எல்லாம் வரணும். அதான் சொல்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இல்லைங்க சாமி, 16. அடுத்த வழி 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அப்ப சாமி, இந்த 16 எழுத்தும் வரணும், வேர்ட்டும் வரணும், சொல்ல வேண்டியதையும் சொல்லணும், மீனிங்கும் இருக்கணும். அப்பா சாமி, அது தெரியல. எதிகமான வரணும். சி இருக்கார், பூ இருக்கார். எதிகமான வேற வரணும். அதுக்கப்புறம் பாருங்க,
கூழங்காய், தேமாங்காய், புளிமாங்காய். தேங்காய், புளி, மாங்காய் அது வேற வரணும். அது போன வாரமே மண்டை சுத்தி போச்சே. அதுவும் வரணும். அது எல்லாம் வருமா? வந்தாதான் பாட்டு. எல்லாம் வந்தா பாட்டு. எல்லாம் வந்தாதான் பாட்டு. இப்படி ஐயா புளி, ஏரியா பாருங்க. மாங்காய். நாலு பார்த்தீங்கன்னா ம் இப்ப அப்ப நாலஞ்சு சாமி, பார்த்தீங்கன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, அறிவு உள்ளவன் மட்டும்தான் பாட்டு எழுத முடியும். அறிவு இல்லாதவன் பாட்டு எழுத முடியாது. அதுக்குதான் இப்படி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பாட்டு எழுதுவான், பாட்டா இருக்காது அது. பாட்டா இருக்காது. போட்டோம் இந்த பாடல்ல அறிவுடைய உச்ச பதம் ஒண்ணு இருக்கு, கண்டுபிடிவாங்க. இந்த பாட்டுல என்னது? இந்த பாடல்ல ஆ, பெருடைய அறிவு கூர்மை. பெருமானுடைய அறிவு கூர்மையா? ஆமா, சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ் கடப் சாமி சரியா? கடப்பந்தா. திகழ் கடப்பந்தாரா? கடப்ப மாலை சார், தாரணா மாலை, கடப்ப மாலை. கடப்பந்தார் கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தனிகா சலமும் என் கண்ணுற்றதே. இத பாட்டு தான் படிச்சுட்டு இந்த பாட்டை பார்த்துட்டு வள்ளலார் கண்ணாடியில முருகனை பார்த்தான்னு சொல்லிட்டாங்களோ, இந்த பாட்டு தானோ? ஆமா ஆமா சரி, இப்ப என்ன சொன்னீங்க? இதுல வள்ளலாருடைய அறிவு கூர்மை இருக்கா? ஆமா. சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் வள்ளலோட அறிவு கூர்மையை இதுல கண்டுபிடிக்கணும்ன்றீங்க. ஆமா, அப்படியா? அதுக்கு முதல்ல எனக்கு அறிவு இருக்கணுமே சவி. வள்ளலார் அறிவு கண்டுபிடிக்கிறது எனக்கு இருக்கணுமே. இருக்கியா? எனக்கு இருக்கா? எனக்கு ஒன்று தெரியல. சீர்கொண்ட தெய்வம் வதனங்களாரும் திகழ் பந்தார் கொண்ட பன்னிரு தோர்களும் தாமரை தாள்களும் ஒரு கூறு கொண்ட வெயிலும் மயிலும் நற்கோழி கொடியும் எல்லாமே ஊம்னு வருது. அதா? இல்ல இல்ல, அருட்கார் கொண்ட வன்மை தனிகா சலமும் என் கண்ணுற்றதே. என் கண்ணுற்றதே எந்த வேர்டு நான் சொல்றேன், அது சரியான்னு பாருங்க. ஏதாவது இம்பார்ட்டன்டான வேர்டு இருக்குன்றீங்களா அதுல? ஆமா, இம்பார்ட்டன்ட் கண்ணுற்றதே அதுல அதா? அருட்கார் கொண்ட வன்மை தனிகா சலம். இல்லைங்க சாமி, கொஞ்சம் யோசிக்க விடுங்க. தாமரை தாள்களும் சரியா? கூர்கொண்ட வேலும் சாமி இல்ல, தெய்வ வதனங்களாரும் இல்ல. என்ன எல்லாமே இல்லைன்னா எப்படி நாங்க என்னதான் பண்றது? தார் கொண்ட பன்னிரு தோள்களும் சாமி இல்ல. இன்னும் எல்லாம் சொல்லிட்டு கோழிக்கொடி மயிலு அதா? இல்லையா? என்னது எல்லாம் சொல்லியாச்சு. சரி, மயிலும் நட்கோழி கொடியும் அதானே? இல்ல, எல்லாமே இல்லைன்னா சரி சொல்லுங்க சாமி. இல்லைங்க மக்களே, பார்த்து கொண்டிருக்க யோசிங்கப்பா. ஏன் நான் பெற்ற துன்பம் நீங்களும் பெறுங்க. இல்ல சாமி, பாத்துக்கிட்டு இருக்க மக்கள் நம்ம துன்பப்படுறது பரமா அவங்களும் சேர்த்து விடுவோம் குரூப்ல. பாத்துக்கிட்டு இருப்பாங்களே வீடியோவை, அவங்களும் யோசிக்க சொல்லுங்க. யோசிங்கப்பா. பாப்பாங்க இல்லையா, வருங்காலத்துல பாப்பாங்கல்ல அவரை இல்ல சாமி, யூடியூப்ல தான் பாக்குறாங்கல்ல, அவங்க யோசிக்கிட்டோம். கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்க யோசிக்கிட்டோம். சீர்கொண்ட தெய்வம் வதனங்களாரும் திகழ் படந்தார் கொண்ட பன்னிரு தோல்வரும் தாமரை கால்களும் ஒரு கூர் கொண்ட வேலும் மயில் கோழியும் கொண்ட சாமி அருட்கார் கொண்ட சாமி கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா? இல்ல. என்ன சாமி அப்படி இல்லைன்னு அசால்ட்டா சொல்றீங்க? சரி சொல்லுங்க சாமி, எனக்கு புரியல, சொல்லுங்க. தெய்வ வதானங்களுக்கு தெய்வங்களுக்கு சீர்கொண்ட ஒரு போல இருக்கா? சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஒரு பாராட்டு இல்லையா? தேவதனங்கள்
முதல்ல தெய்வ வதனங்கள்னால என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் அந்த எங்க வாய்ப்பா, முதல்ல வாய்ப்பா. வாயா? ஆ, 6 வாய். ஓ, 6 வதனம்னா தலை 6 வாயா? ஆமா. சீர்கொண்ட வாயா அப்படின்னா? புகழானது ஆ? புகழ்வாய்ந்தது. அதான் உபதேசம் பண்றாருல முருகன் இறைவனுக்கு. தமே, மெதுவா நிதானமா, மெதுவா நிதானமா. சிவனுக்கு உபதேசம் பண்றாரு இல்லையா? சிவனுக்கு உபதேசம் பண்றான், தந்தைக்கு இந்த உபதேசம் பண்றான். இந்த வாயால் தான் பண்றாரு. வாயாலதான் பண்றான். அது புகழான வாய், அது புகழுண்ட வாய், சரி தெய்வதனம். சரி. அப்புறம் இந்த கடப்ப மாலை இருக்கு இல்லையா? கடப்பு மாலை அது. ஆ, கடப்பம் தாடுற மாலை, ஆ. கடப்பம் தார் மாலை தோல்ல இருக்கான். கடப்பன்னா என்னது? பூ சார் அது. கடப்பம் கடப்பம் 3 மூணு இருக்கா? ஆமா. ம். அந்த பூவால பண்ண மாலை வந்து 12 தோல்லையா இருக்கு. ஆ, தோளுக்கு வந்து வடபெற போட்டார் கடப்பம் தார். ஆ. தெய்வதனம் போட்டாரு. சரி. தாமரை தாழ்ன பாதம், ஆ, பார்த்து தாமரை தாள் வள்ளிக்கிறாரு. சரி. அப்புறம் கூறுகொண்ட வேலையும் கூறுகொண்ட வேல் சொல்றாரு. அறிவு கூர்மையா இருக்கா? ஆமா. கோழி கொடிக்கு நற்கோழி கொடினாரு. ம். என்ன தனியாத்து காரணம் உண்மை தரான்னு சொல்லாரு. மயிலே ஒண்ணும் சொல்ல. மயில் வந்து மாயை சாமி, அதுக்கு என்ன சொல்றது இருக்கு? பார்த்தீங்களா? இதெல்லாம் சேர்த்தவரு மேல மாயில ஒண்ணும் சொல்ல விட்டா பார்த்தீங்களா? அதுக்கு இதுதான் சிறப்புனீங்களா? சேர்த்த என்ன சார் பேசுறீங்க? இல்ல, இது நான் முதல்ல யோசிச்சேன் சாமி. ஏன் சொல்ல? இல்ல, நீங்க தான் மயில் இல்லன்ட்டீங்க, அப்புறம் நான் என்னத்த சொல்றது? மயில் சொன்னீங்க, கோழிதான் சொன்னீங்க, மயில் சொல்ல. ஐ பாரியா, மயிலும் நட்கோழி. சரி விடுங்க. இல்ல நான் அப்படி யோசிக்கல. மயில் வந்து மாயைன்னு சொல்லதான் வந்தேன். அது மயிலுக்கு வந்து நற்கோழி அப்படின்னு அது சொல்ல வரல. மயில் வந்து மாயை தான் அப்படின்னு சொல்ல வந்தேன். ரைட் சார், எல்லாத்தையும் வர்ணிச்சாரு. மேலும் மாத்திரம் அடைமொழி பண்ண பார்த்தீங்கன்னா. ஓகே, நில்லுங்க சாமி. எனக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்பதான் புரியுது. சீர்கொண்ட தெய்வ வதனங்கள். ஓகே, அதுக்கு வந்து ஒரு வர்ணனை போட்டுறாரு. சீர்கொண்ட அப்படின்ற ஒரு எட்ஜெக்டிவ் போட்டிருக்காங்க. தெய்வ வதனங்கள், தெய்வ வதனங்கள் சீர்கொண்ட சிறப்பான. சரியா சாமி? சரி. ஆறும் திகழ்பட கடப்பந்தார், திகழ்படந்தார் கொண்ட கடப்பந்தார் கொண்ட பன்னிரு தோள்களும். ஓகே, தோள்கள் வந்து சிறப்பா இருக்கு, மாலை போட்டிருக்கு அப்படின்றாரு. தாமரை தாள்களும் போடுது, ஒரு கூர் கொண்ட வேலும் போட்டிருக்காரு, மயிலும்னு முடிச்சிட்டாரு. ஒன்னும் சொல்லல அதை பத்தி. நற்கோழி கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தணிகாசலமும் என் கண்ணுற்றதே. மயிலு வந்து மாயை வர்ணிக்க கூடாது. பாட்டு போல ஜாலியா எவ்வளவு உஷாரா எழுத பாருங்க. உஷாரா இருக்கணும். மயிலா? ஐயோ இல்ல, பாட்டு போட மேல ஒண்ணுதான் விட்டா நல்லா யாரும் கவனிக்க மாட்டாங்க. இல்ல படிச்சு போயிடுவாங்க. ஆமா, படிச்சு போயிடுவாங்க. எல்லாரும் இப்ப போச்சு போட்டாரு. மேலும் ஒண்ணு போடல பார்த்தா யாரும் செய்ய மாட்டாங்க. ஆமா. இல்ல, மயில் வந்து மாயை. சரியா? சின்ன மயில் மாயை தெரியும். மயில் பார்த்து போயிடுவோம். முருகான மயில் தானே போயிடுவாங்க. தவிர மயிலையே போடலன்னு சொல்ல மாட்டேன், பார்க்க மாட்டாங்க. ஆமா, சிந்திக்கணும்ன்றீங்க. அப்ப ஏன் இது இப்படி, எதனால, ஏன் இங்க வரல அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். இதான் படிக்கிற முறை. சும்மா படிச்சுட்டு அர்த்தம் பண்ணிட்டு போக கூடாது. எதனால போட்டிருக்காரு? இப்ப மயிலுன்றதுக்காக அந்த மயில் வந்து மாயைன்ற விளக்கம் தெரிஞ்சாதான் இது புரிஞ்சுக்க முடியும். நற்கோழி கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தணிகா சலமும் என் கண்ணுற்றதே. தெரியல என்ன சொல்ல வரீங்க ஐயா? பாட்டு எழுதும்போது கூட கட்டகத்துல எழுதலாம் கூட உஷாரா மேல் வேணா விடாம அழகான மேல் சொல்லலாம் இல்லையா? அது சொல்ல விட்டா எப்படி அழகா
சாமி இப்ப அந்த மரத்தை ரெண்டா பொளந்த உடனே ஒண்ணு மயில் ஆயிடுச்சு, ஒண்ணு கோழி ஆயிடுச்சா? அப்படியா? ஆமா ஆமா. அந்த கோழி வந்து என்னது குடிக்குது? கேர பிடிச்ச கோழிய சேவல் ஆ, கொடி. ஆ. சேவல் கொடி முருகன் கேர வச்சிருக்காரு. சேவல் கொடி அதான் அந்த சேவல் கொடி என்னத்தை குடிக்குது? நாதம். நாதத்தை குடிக்குதா? ஓ, அதுதான் நற்கோழி கொடி. சாமி ஆமா ஆமா. நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களும் ஆதரம் வகுத்த அருட்பெரும் ஜோதி. ஓ, சரி. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் அது உருப்புக்கிட்டு மாயை உருப்புக்கிட்டு நாதம் உருப்புக்கிட்டு எப்படி ரெண்டா பிரிஞ்சு ஏன் அதனால வருது? அவன் பக்தர் கெட்டது தானே அவன். சரி. அவன்கிட்ட கெட்டது தவம் பண்றான்ல. ஆ, நாதம் இருக்கு அவன்கிட்ட, சோர்தவம் இருக்கு, ரெண்டும் இருக்கு. அப்ப அவன்கிட்ட மாயை வந்து மயிலா வந்து, நாதம் வந்து சேவலா வந்தது. மாயை வந்து மயிலா வந்துச்சா? எனக்கு என்னமோ கேள்விப்பட்டேன் சாமி. இந்த மாயை வந்து பாம்பு கால்ல எதனாலன்னு கேள்விப்பட்டேன். மூச்சு காத்து அமைக்க இருக்கும். மூச்சுக்க தம்பிக்கிட்டு இருக்கா. சரி விடுங்க. மாயை வந்து அவரோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு சாமி. அது வந்து அவரு சொல்றதை கேட்டுட்டு செயல்படுது. சரியா சாமி? போட்டோம் ஆ, எல்லாம் கற்பனை ஏந்திரமானோம். நில்லுங்க சாமி. எனக்கு இந்த சிவனே முடியல. சரி, இது முருகனே நானும் முடியல. அந்த மயில வந்து அவரோட கண்ட்ரோல்ல அப்படியே வச்சிருக்காருல்ல. ஆமா. அது வந்து வாகனம், அவரோட வாகனமா? ஆமா. இப்ப எனக்கு என்ன கேள்வினாக்கா, மாயையை அவர் ஏன் வாகனமா வச்சிருக்கணும்? அப்ப அவரு மாயையை வந்து அவர் வழி நடத்துறாங்களா? என்ன எல்லாம் அடக்கி வச்சிருக்காரு. அப்ப மாயை அழிக்க முடியாதா? அழிக்க முடியாது யாரும் அழிக்க முடியாது. அடக்கி ஒரு பக்கத்து இரு நீ அப்படின்னு சொல்லலாம். நடராஜனே நம்ம கால் பண்ணி வச்சிருக்காரு. நடராஜனே கால்ல மிச்சிக்கிட்டு இருக்கான். யாரு? முயலகனையா? ஆமா. சரி சாமி, சொல்லுங்க. தீபாரத்தனை காட்டணுமா காட்ட வேண்டாமா? என்ன சொல்றீங்க? ஆமா. கப்பலை காட்டமா இல்லையா? எங்க சாமி கப்பலை காட்டுவாங்க தேவம் பண்ணும்போது? அது சாமி காட்டுறது இல்ல சாமி, நம்மளுக்கு நம்மளே காட்டிக்கிட்டு இருக்கு தானே. நம்மளுக்கு இல்ல, சாமி காட்டமா இல்ல, அது வேற. இப்போ கற்பனை காட்டலாம்னு சொல்லிட்டு தீபம் தான் காட்டலாம். பார்த்தீங்களா? கற்பனை காட்ட ஏற்றது இல்லை. எப்ப இருந்து வந்துச்சு இது? கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட், திராவிட கவர்மெண்ட் தெரியல. ஓ, தீபம் தான் காட்டணுமா? அவர் ஐயர் வந்து கற்பூர புகையில வந்து அவர் ஹார்ட்ல எல்லாம் போய் அதனால யாரும் கற்பனை காட்டலாம்னு ஆர்டர் போட்டான். யார் கோயில கற்பனை ஏற்ற வருதா இல்லை? எல்லா கோயிலும்? ஆமா. ஓ, தெரியாது சாமி எனக்கு. சரி, இப்ப கற்பூரம் காட்டணுமா வேணாமான்றீங்களா? ஆமா. 5ஆம் தினம் வரை தேவையில்லை. ஐயோ அடியா, 5ஆம் தினம் வரை கற்பூரம் குறைஞ்சிருக்க. அது வேற. அது 6ஆம் தினம், 5 இல்ல, இது 5ஆம் திருமுறை. சொல்லுங்க. 35. கற்பூரம் குறைந்திடுக கையடை முட்டர் முதல் பாடுங்க. கார்பூத்த கண்டத்தோடு மேவும் முக்கட்கனி கனிந்து சீர்பூத்த ஒழுகு செந்தேனே தனிகையில் தெல்லமுதே பேர்பூத்த ஒற்றியில் நின் முன்னார் ஏற்றிட பேதையனேன் ஏற்பூத்த என்ன சமயம் ஒன் பலிதம் காண்கிலன் அதற்கென் செய்வனே. இல்லையே, கற்பூரத்திய காரணமே. பழிதான் கற்பனையா? பழிதான் கட்டணுமா? என்ன பண்ணுது? பழிதான் கற்பூரம். சரி, என்ன படிக்க 2 எடுங்க.
கருமருந்தாய மணிகண்ட நாயகன் கண்மணியாம் அருமருந்தே தணிகாசலம் மேவும் என் ஆருயிரே திருமருங்கார் ஒற்றியூர் மேவிய நின் திருமுன்னராய். சரியா நான் படிக்கிறது? ரைட்டு. ஒரு மருங்கேற்ற என் செய்கையின் கற்பூர ஒளியினுக்கே. சொல்லுங்க. முன்னால ஏத்துல கற்பூரம் ஒளி இல்லை, என்ன பண்ணுங்கிற கிடைக்கல. இப்ப இதுக்கு கற்பூரம் ஏத்தணும், அதுக்கு என்ன சம்மந்தம்? எனக்கு ஒன்னும் புரியல சாமி. இப்ப கற்பூரம் ஏத்தனையா? ஏத்தாது ஏத்தனை கேட்கறாருல. சரி, கற்பூரம் முதல்ல இந்த ஏத்தனை பாட்டு என்ன 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 அர்த்தமே புரியல. கார்பூத்த கண்டத்தோடு, கார்பூத்த கண்டனாக்கா அது நீலகண்டன். சரியா? ஆமா ஆமா. ஆஹ் முக்கன்காரன் மூணு கண்டுடையவன். முக்கட்கனி கனிந்து. சரி. அவன் கறி அருந்து அவன் உற்பத்தி பண்ண செஞ்சானே. அவன் தான் முருகன் பண்ணான். ஆமா. தனிகர் தெல்லமுதே. தணிகைனா திருத்தணி. திருத்தணிகை. பேர் பொறுத்த ஒற்றியல் திருவத்தியூர்ல முன்னால ஏத்துறதுக்கு பேதைக்கு ஏற்புத்து ஒன்பது நல்ல சிறப்பான வெள்ள கற்பூரம் கிடைக்கல. என்ன செய்வேன்? சரி, எதுக்கு இப்ப எதுக்கு ஏத்தணும்? எதுக்கு? கடவுளுக்கே நம்ம ஆராய்ச்சி எடுக்கிறோமா? இல்ல என்ன கதை? ஆமாயா. கடவுளுக்கு என்ன ஆராய்ச்சி எடுக்கிறது இருக்குது? அவருதான் எல்லாம் கடந்த நிலையில இருக்கிறாரு. அவருக்கு என்ன கண் திருஷ்டி பட்டுருச்சா? பூஜை பண்றதுல கற்பனை ஏத்துறது ஒரு முறை, தீபாராதனை. அப்ப நினைக்கிறேன் ஜோதிய பாருங்க அப்படின்னு சொல்றாங்களா? என்ன கதை? தீபாராதனை சார். தீபாராதனை பண்றது கற்பனை அது வேணும். எல்லா கோயிலும் காட்டுறான்ல, எல்லா கோயிலும் தீபாரம் பண்றான்ல. அவன் பண்றான் பின்ன சாமி. அது தீபாரத்துல எதுக்கு பண்றானாக்கா ஜோதி தெரியுது அப்ப பாக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்களா? சிம்போலிக்கா? ஜோதி. ஆமா, ஜோதி தீபாரம் பண்ணதான் கண்ணுடைய அர்த்தம். என்ன சாமி? கண் ஒளியால விவாதம் பண்ணிட்டு தட்டை கையில கொண்டாடுறாங்களா? ஆமா. தொட்டு கண்ணில் ஊத்திக்கிறீங்களா? கண்ணில் ஊத்திக்கிறேன், தலையில வச்சு கண்ணில் ஊத்திதான் மெயின். ஓ, தொட்டே கண்ணில் ஊத்திக்குவோம். சரி. எதுக்குனாக்கா நான் கண்ணால ஜோதிய பாக்கணும்னு சொல்றதுக்கு. ஜோதிய கண்ணால எதனா பாத்துறேன் அப்படின்னு சத்தியம் பண்றீங்க. சத்தியம் பண்றேன். ஓஹோ, ஜோதிய நான் உன்னை வந்து பாத்துருவோம்ப்பா, உன்னை வந்து பாத்துருவோம்ப்பான்னு சத்தியம் பண்றேன். அப்புறம் அதை அப்படியே மறந்துட்டு போயிடுறேன். மறந்துட்டு போயிரு. அதான் சொல்றாங்க. பகல என்ன பண்ணுவான்? ஒரு தின்னு கையில சாம்பல். அஜ்ஜ விபதி தரம் அடுத்த உடனே பக்கத்துல விபதி தரம் சாம்பலா போயிடுறானா? ஆமா ஆமா. இதுல இவ்வளவு அர்த்தம் இருக்கா? அப்ப நீ ஜோதிய காட்டுறான் சாமி. ஆமா. நீ பாக்கல, நீ தெரியாத மாதிரி இருக்க. அப்புறம் அதை கை கொடுத்து வாங்குறோம். ஐயோ, அப்படியே வாங்க அப்படியே இட்டுக்கிறோம். ஐயோ, தலையெழுத்து. ஏன் தலையெழுத்து? நித்திய தலையெழுத்து தெரியும். அப்படியே பாக்குறீங்க. நீ வீட்டுல பூஜை பண்றீங்கல்ல? வீட்டுல பூஜை பண்றீங்கல்ல? காத்தால பூஜை பண்றேன்னா பண்றீங்களா இல்லையா? பண்றோம். என்ன பண்றீங்க? தியானம் தான் பண்றோம். பூஜை எங்க பண்றோம்? பூஜை பண்ணல இல்லையா? இல்ல சமயம் அப்படிலாம் ஒண்ணும் பண்றது இல்லையா? ஏயா அப்படி சொல்லி கொடுக்கல. அப்படி பக்தி எப்படி வரும்? அது விழுந்து வணங்கி இது பண்ணிட்டு இது பண்றோம். அப்படிதான். என்னது விழுந்து வணங்குறீங்க? விழுந்து வணங்கிட்டு தியானம் பண்றதா? நேரா தியானம் தான். ஐயோ, நீங்க சொல்லவே இல்ல, எங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க. இப்ப பூஜை பண்ண பண்ணிடுவோம். வீட்டுல படம் பாரு. நீங்க வீட்டுல ஐயா எல்லாம் பால. என்கிட்ட சிலை இல்ல சாமி. சிலை இருந்தா பண்ணிட வேண்டியதான். படம் தான் இருக்கு. சிலை கிடைக்காது. கிடைக்காது. நீங்க வாங்கி கொடுங்க, வாங்கி வைங்க, நான் வந்து எடுத்து வரேன்.
சரி, படத்தை பற்றி பண்ணுங்க அது வரைக்கும். படத்துக்கா? பண்ணிடுவோம். சொல்லுங்க, இப்ப என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. படத்தை மாட்டி ம். முன்ன உட்காந்து கொஞ்ச நேரம் பாருங்க. பாட்டு அது சொல்லுங்க. பாக்குற சாமி, அது செய்யணுமே தினைக்கும். இதில் இருக்கா பாருங்க. ம். அவ்வளோ ஒரு 2 பூ போடுங்க பாத்திரக்க. சரி. பூ வச்சு போட்டு அவர் படம் எல்லாம் பாருங்க, பாட்டு பாராயணம் பண்ணுங்க. ம். இதெல்லாம் அவர் படிப்போம். உனப்படியாலும் வேற ஏதாவது பாராயணம் பண்ணுங்க. ம். பாராமட்டு 10 மணிக்கு பாராமட்டு சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் தரல வச்சு அப்புறம் கொதிச்சுட்டு பண்ணுங்க. இதுதான் பூஜை. சாப்பிடுற சாப்பாடா? ஆமா, காலையில 5:30 மணிக்கு எங்க சாமி சாப்பாடு இருக்கு? 5 மணி அப்புறம் பண்ணுங்க, 10 மணி பண்ணுங்க. அப்படி சொல்றீங்களா? தனியா? ஓ, ஆமா எனக்கு இப்பதான் புரியுது சாமி. தினைக்கும் பூஜை பண்ணணும் தனியா அப்படின்றீங்க. ஓ, ஆமா ஆமா, குளிச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ணலாம். இது எனக்கு தெரியாது சாமி. என்ன தெரியாது? பூஜை என்ன தெரியாது? ஏன் பார்த்தா இல்ல? பூஜைனா தெரியும் சாமி, நான் பார்த்திருக்கிறேன். தனிப்பட்ட முறையில தனியா செய்யணும்னு தெரியாது என்ன. 2ஆம் தலைமுறை 47 பூஜை பண்றது இருக்கா? 47 2ஆம் தலைமுறை 47. 2ஆம் திருமுறையா? ஆமா, என்ன சாமி இன்னைக்கு அப்படியே பக்தி பூஜை எப்படி வருது? சரி, இன்னைக்கு இதை பார்த்து முடிப்போம் சாமி. வந்ததே வந்துட்டோம். இல்ல இதோட அத்தனை பேரும் தாத்து பேரும் கோடிச்சு பாணியே 47 47. 47ஆ? பிரசாத விண்ணப்பம் பாட்டு 10 இதெல்லாம் எடுத்துக்கலாம். எதனா எடுத்துக்கலாம். ஒண்ணு எடுத்துக்க. முறைப்படி சாமி, 1ஆ 10ஆ? ஒண்ணு 8 எடுத்துக்கலாம் சார். நீங்க 10ன்னு சொன்னால 19 பார்ப்போம். பாருங்க. முறைப்படி நினது முன்பு நின்றேத்தி முன்னிய பின்னார் உண்ணாமல் சிறைப்படி வயிற்றிலா ஆமா, புறைப்பட உதிபோல் சென்று நின் முன்னார் உற்றதனால் கரைப்பட ஓங்கும் கண்டனேவா? சரியா சாமி? கழுத்து ஓ, கரைப்பட்டிருக்கேன் தொண்டையில. கரை இல்ல, என்ன வேணும்? கரை இருக்கு. எவர்க்கும் கருத்தனே ஒருத்தனே மிகு சீர்தரை படர்ந்தோங்கும் உற்றியில் உன்னால் தண்டிக்கப்பட்டனன் அன்றே. என்னது ஒண்ணு புரியலையே. முறைப்படி முன்பு நின்றேத்தி முன்னிய. அதாவது முறை என்னன்னா, சாமி முன்னால நாம சாப்பிடுறத ஒரு சின்ன தலை கொண்டு வைக்கணும். முதல்ல ஆளு முன்னால வச்சுட்டு அதை கும்பிட்டுட்டு அப்புறம் தான் சாப்பிடணும். அப்படி முன்னால வைக்காம நான் சாப்பிட்டேன் எப்படி தானே சிறப்பச்சா ஜெயில அடைக்கிற மாதிரி அடைச்சேன். ஓகே. ஒதிய மரம் மாதிரி நின்று முன்னால வந்தேன். ஒதி மரமா அப்படின்னா? ஒதிய மரம் ஒழுதுதான் மரம். ஓகே. வந்தேன். கரைப்படம் நீளம் கை வச்சேன். எல்லாரும் இறைவனே மெதுவா சொல்லுங்க சாமி. கரைப்படம் 4 வருஷம் சாப்பிட்டால காப்பாத்தினால அது தெரியுது. ஓகே. ஆழகால அதாவது வாசுகி பாம்பு கக்குன விஷத்தை இவரு தின்னாங்க. சரி. ஆமா, எவருக்கும் கருத்தனை எல்லாரும் இறைவனே கொடுத்தனே மிக சீர் தரைப்படம் சீர்ந்த தரைப்படம் திருவத்திருமாரி திருத்தவங்க ஒட்டியில நான் தண்ணி விடுறாரு. சாப்பாடு வச்சு படைக்காம சாப்பிட்டா தண்டி தர வச்சாராம். தண்டிக்கப்பட்டாரா? பாருங்க சாமி, நில்லுங்க. இப்ப வரலாறுக்கு சுத்த தேகம் வந்துருச்சு. மழை ஜலம் கிடையாது, பசி தாகம்லாம் கிடையாது. அப்புறம் அவருக்கு போய் சாப்பாடு வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நீ அவர் சாப்பிடறது இல்லையா?
நீங்க சாப்பிட்ற வச்சு சாப்பிடணும்யா. ஏன் அவருக்கு வைக்கணும்? ஏன் அவருதான் சாப்பிட மாட்டாரு, அப்புறம் அவருக்கு என்ன வைக்கிறது இருக்கு? அவருக்கு வைக்கல. நான் என்ன சாப்பிட்றேன், நான் ஒண்ணு விரோதமா சாப்பிடல, நீ சொல்ல அதனால சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். என்ன அதுதான் தம்பி சொல்றது இருக்குது? அவருதான் எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்காரு, அப்புறம் என்ன தனியா அவரை சொல்லணுமா? இதெல்லாம் ஒரு பக்திக்கு அதெல்லாம் தெரிய சொல்ல உதவி செய்ய வேண்டாம். ஆமா, இதான் பக்தி. இதெல்லாம் பக்தி வேணும். பாட்டுல இன்னும் கேட்பட இல்ல இல்லைங்க, எனக்கு புரியல. முறைப்படி உன் முன்னுக்கு நின்ற என்று முன்னிய பின்னார். முன்னியன்னா என்ன சாமி? முன்னால ஏத்தி அதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடணும். ஏத்தினாக்கா முறைப்படி முன்பு ஏத்தி முன்னிய பின்னார் உண்ணாமல். ஓ, உன்கிட்ட காட்டிட்டே சாப்பிடாம. அதாவது சாமி படையல் போடாம சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க. தெரிய சாமி, படையல்னா படைத்தலா, அவன் சாப்பிடறானோ இல்லையோ அவனுக்கு கொடுக்குறோம். அப்படியா? அது மாதிரி தெரியல. 10 பாட்டு மேல படுங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல 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 9 எப்போ போங்க. 7 7 6 5 வாங்க. 4 ஒண்ணு பாருங்க. சரி பாருங்க. பசையிலனா ஈரம் இல்லாம, சரியா? ஆமா. பசையிலா கருங்கல் பாரிநீர் மனத்து பாதகனா பதகனேனா? பதகனேன் பரிற்றுரு வகனேன் உருவகனேனா சாமி? என்ன எப்படி பிடிக்கிறது? படிற்று உருவகனேனா படிட் உருவகேனா? ரொம்ப ஸ்பீடா பேசுறீங்க. படித்து இல்லையா? பதகனேன் படித்து உருவனேன். படித்து உருவகனேன். ஓகே. வாசப்படி வாசல் படிப்பா வீட்டுல சாமி படி வாசப்படி. சரி, அந்த மாதிரி ரூல் ஆள் அது மாதிரி ஆளு. ஓ, வசையிலார்க்கு அருளும் மாணிக்க மணியே வல்லலே நினை தொழில் நினை தொழல் மறந்து நசையிலா மலமுண்டோடுறும் கொடிய நாய் என உணவு கொண்டுற்றேன். தசையெல்லாம் நடுங்க ஒற்றியில் உன்னால் தண்டிக்கப்பட்டனன் அன்று. தண்டிக்கப்பட்டாரா? ஏன் சாமி? சாமி இது சும்மா எழுதுறாரா இல்ல உண்மையே தண்டிக்கப்பட்டாரா? என்ன பேசுற? இல்ல சாமி, மக்களுக்கு சாப்பாடு வைங்க இல்லைன்னா தண்டிக்கப்படுவீங்க சும்மா ஒரு கருத்து சொல்றதுக்காக செய்றாரா? இவர் தண்டிக்கப்பட்டாரா? தண்டிக்கப்பட்டதான் சொல்றாரு. தண்டிக்கப்பட்டேன். சரி, இப்ப இதுல என்ன சொல்ல வரீங்க? படையல் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்ன்றீங்களா? ஆமா. சரி, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வீட்டுல சமையல் ஆகுது இல்ல, சமையல் ஆகுது. ஓகே. நான் விடியா 5 மணி தியானம் போடுவேன். போயிருவீங்க. 5 6 தியானம் பண்ணுவேன். அதுல வடக்கு தீபத்தை தெரிய மாத்திடுவேன். அப்புறம் பழைய பூரா எடுத்துட்டு புது பூ போடுவேன். போட்டு அவெல்லாம் படிப்பேன். அதெல்லாம் படிச்சு முடிச்சு 8:30 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆயிடும். சின்ன தட்டை சாதம் வச்சு கொஞ்சம் சாம்பார் அடிச்சு ஒன்றா கொடுப்பாங்க. அது ஐயா காலையிலேவா? ஆமா. ஐயா சாதத்தை ஐயா வச்சுட்டு பெண்ணையானோட பாட்டு பாடுங்க. பெண்ணையானோட பாட்டு விடுங்க. பெண்ணாயானு ரூபாய். அதா. ஆமா. என்னை பெற்ற பெருந்தகையே அப்பா என்ன அரசே. அண்ணாவா? அண்ணா என்ன அரசே பெண்ணாய் 400 ரூபாய் என்னை பெற்ற பெருந்தகையே. 8 4 8 உண்ணாமல் உண்டவனே. அதா உணவை எல்லாம் உண்ணாதுண்டவனே எனக்கு உண்மை உரை தருளே. அதான் சாமி
ஆமா, கண்ணே நீ எல்லாம் பக்தி, நீ கண்மணி. எல்லாம் பக்தியெல்லாம் பண்ணல, நீ எல்லாம் பக்தியே பண்ணல, தண்டையா பக்தி பண்ண இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. சாமி பூ பூ போடுவோம், அதெல்லாம் ஓகே சாமி. இந்த சாப்பாடு வைக்கிறதுலாம் நாங்க பண்ணது இல்ல. அப்படிதான் பக்தி தெரியல, எப்படி இப்ப தெரியல. தெரிஞ்சு பண்ணிடுவோம் சாமி. ஒண்ணு நாங்க என்ன பெரிய ஞானியா சாமி? வர ஞானியா வந்தோம்? ஒண்ணு தெரியாது எங்களுக்கு, ஒரு மண்ணு தெரியாது. கோயில சாயந்தரம் பிரச்சனை பார்த்துருக்கியா? கோயிலுக்கு போனாதானே சாமி. நாங்க கோயிலுக்கு போயிருக்கிறேன். யாரும் பூஜை பண்ணியே போந்துடலையா? பூஜை பண்ண வீட்டு யாரும் போந்தே இல்லையா? யாரும் கூப்பிடல, கூப்பிட்டா போயிருப்போம். சரி சொல்லுங்க. பெண்ணா 400 ரூபாய் என்னை பெற்ற பெருந்தகையே, அண்ணா இன்னரசே திரு அம்பலத்து ஆடுகின்றோய், உண்ணா என்னா நாயடியேன் அழித்திட்ட உணவை அழித்திட்டவா சாமி, இல்ல கழித்திட்டவா? கழித்து சந்தோஷமா இருக்கணும். கழித்து இட்ட உணவை எல்லாம் உண்ணாதுண்டவனே எனக்கு உண்மை உரைத்தருளே. அவனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அவன் கிட்ட இருந்து உண்மையை வாங்கிக்கிறவன். அது என்ன சாமி, உண்ணாது உண்டவனை? குறையாது இல்ல, சாப்பிட்டா குறையாது, ஆனா சாப்பிட்டான். சரி, இப்ப சாப்பாடு சமைச்சிட்டு அது கொண்டு வந்து வைக்கணும் வள்ளலாருக்கு, சரியா? அப்புறம் பூ போடணும், வேற பிரேயர் பண்ணணும். பிரேயர் பண்ண அதெல்லாம் பண்றோம் சாமி, அதெல்லாம் பண்றோம். வேற உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லி வேண்டியணும். உலகிலேயுமா? ஆமா, அதெல்லாம் எல்லாம் வேண்டிட்டு அப்புறம் திவாரம் பண்ணிட்டு கத்திர விட்டுட்டு அப்படிலாம் கூட்டு வச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தியானமே பண்ணுமா? தியானம் கராதாரம் பண்ணி. ஓ, இது வந்து காலைல 9 மணி இந்த மாதிரி. ஆமா. ஓ, காலை எத்தனை வாட்டி செய்யணும் ஒரு நாளைக்கு? மார்னிங் வந்துடும், ஈவினிங் வந்துடும். அப்ப ஈவினிங் ஒரு வாட்டி சாப்பாடு கொண்டு வைக்கணுமா? இல்ல, ஈவினிங் தேவையில்ல, அதெல்லாம் தேவையில்ல, ஒரு தடவை தான் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்க ஒரு வாட்டி சமைச்சிட்டு அதேதான் ராத்திரி சாப்பிடுவோம், அதனால. ஆனா நாங்க 12 மணிக்கு தான் சமைச்சு முடியும் இங்க எங்க வீட்டுல. இப்ப நான் என்ன பண்றது? எப்படி உங்களுக்கு 12 மணிக்கு மேலதான் முடிப்போம் சமைச்சு. சரி, காத்தால பண்ணுவீங்க? காத்தால பசியார மாட்டோம் சாமி. எங்க பசியார மாட்டோம், தண்ணி மட்டும் குடிச்சுக்குவோம். பசியார மாட்டோம், காத்தால ஒண்ணு சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட மாட்டோமே. 12 வரைக்குமா? ஆமா, 12 மணிக்கு தான் சாப்பிடுவோம். நேத்து நைட்டு, இப்ப இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு சாப்பிடுறேன்னா 8 மணி. அதோட நாளைக்கு காலையில 12 இல்ல 11, 11:30 மணிக்கு தான் சாப்பாடு எல்லாத்துக்கும். பிள்ளைங்க எல்லாமே சேம் தான். 2 வேளை தான் சாப்பாடு ஒரு நாளைக்கு. ஏன் சாமி இப்படி சொல்றீங்க? அடப்பாவிகளா? இது நார்மல் தானே சாமி. மார்னிங் 9:30 மணிக்கு சாப்பாடு ஆடிடுவேன் சாமி. இல்ல, இது நாங்க அப்படியே பழகிட்டோம். அதாவது சின்ன வயசுல எங்களுக்கு காலையில பசியாரெல்லாம் இருக்காது சாமி. இது அப்படியே பழகி வந்த கதை, புரியுதுங்களா? அதனால காலையில பசியாரணும்னு எங்களுக்கு தோணவும் தோணாது. பச்சை தண்ணிய குடிச்சிட்டு ஓட வேண்டியதான், குட்டு 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 குட்டுன்னு. அப்ப காலையில நாங்க சமைக்கிறதே இல்ல. அப்புறம் நாங்க எங்க இருந்து கொண்டு போயிட்டு அதை வைக்கிறது? 12 மணிக்கு தான் வைப்போம். பரவாயில்ல, 12 மணிக்கு தான் வச்சுட்டு 12 மணிக்கு பூஜையை போட்டுற வேண்டியதான், மதிய பூஜைய. சாமி, காலையில எங்க வீட்டுல பசியாரெல்லாம் இருக்கா சாமி. யாரும் சாப்பிட மாட்டாங்க, பிள்ளைங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. எல்லாரும் மத்தியானம் தான் சாப்பிடுவாங்க. அநியாயம் இல்ல சாமி, அவங்க எப்படி பழகிட்டாங்க, நாங்களும் அப்படியே பழகிட்டோம். அப்படியே காலையில பசியாரு. அப்புறம் அது வேற. ஆனா சில சமயம் இருக்கும் சாமி, சில சமயம் ஹாலிடேனா இருக்கும், ஸ்கூல் டைம்னா இருக்காது, லீவுனா இருக்கும் காலையில பசியார. இல்ல, எங்க சாலையில சாப்பிட மாட்டாங்க சாமி. நாங்க சமைச்சாலும் சாப்பிட மாட்டாங்க, முடியல, எங்களால இறங்க மாட்டேங்குது, நாங்க பசி எடுத்தோன்னே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்றாங்க. ஸ்கூல் போயிட்டு 10 மணிக்கு சாப்பிடுவாங்க. கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிடுவாங்க.
சன்மார்க்கம். தன்மார்க்கி இல்ல சாமி, நீங்க வேற ஏன் சாமி இருக்கிற நெருப்புல இல்லையா எண்ணெயை ஊத்தி விடுறீங்க? அது இல்லையா இப்படியே ஐயா, வந்துருச்சு, எத்தனையோ வருஷமா அப்படியே பழகிடுச்சு. ரைட்டு, அதான் நல்லது. என்றாலும் சாப்பிட நீ சாப்பிட்றீங்களா? சன்மார்க்கம் தானே. என்னோட போய் நான் 3 சாப்பிட்றேன். நீ சாமி ஆனா சாப்பிட்றீங்களா? சில சமயம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஹாலிடே எல்லாம் போனோமாக்கா, அங்க வந்து சாப்பிடுவோம் காலையில. ஏன்னா நாங்க காலையிலேயே போயிட்டு சாப்பிட்டு தான் ஆகணும். ஹாலிடே எல்லாம் போனா சாப்பிடுவோம் சாமி. வீட்டுல இருக்கும் போதே அது அப்படியே பழகிடுச்சு. ஹாலிடே போனா சாப்பிடாட்டி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆக்சுவலி. ஆனா ஏன் சாப்பிடுறோம்னாக்கா, சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடு எங்க இடத்துல கிடைக்காது. அதனால சாப்பிடுவோம் காலையில. அதே வீட்டுல இருந்தோம்னாக்கா, எப்பயாச்சும் ஹாலிடேலாம் இருக்கும், யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்கா பசியாறு செய்வோம். யாரும் வரலனாக்கா நாங்க சாப்பிட மாட்டோம் காலையில. பசியாறு இருக்காது. வெறும் இது குடிப்பாங்க, புரோட்டீன் ஷேக் இந்த மாதிரி எதுவும் குடிச்சுக்குவாங்க பிள்ளைங்க. காலையில பசியாற மாட்டாங்க, இவனுங்க பசியாற மாட்டானுங்க சாமி. நல்லது. அது தப்பா? அப்ப இல்லை, அது ஐயா சொல்ற அப்படிதான் சொல்ற. காலையில பசியாற கூடாது சொல்றது தானே? ஆமா, பசி எடுக்காது சாமி. காலையில எப்படி நீ பசி எடுக்கும்? கரிசா அதான் சொல்றீங்க. அது குடிப்போம், அது குடிப்போம். காலையில பசி எடுக்குமே. எடுத்தோன்னே அப்படி தெரியாத மாதிரி இருக்க வேண்டியதான். பசி எடுத்தோன்னே இது குடிப்போம் சாமி, புரோட்டீன் ஷேக் குடிப்போம். புரோட்டீன் ஷேக்னா தெரியுமா சாமி? நல்லா சாப்பிட தெரியாது சாமி. அரைச்ச கச்சானே அப்படியே ஒரு மாவு மாதிரி இருக்கும், தண்ணியில போட்டு கலக்கி குடிச்சிருக்க வேண்டியதான், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். சோயா அந்த மாதிரி தண்ணி. ஓகே. எங்க டீ காபி சீனி கீனி எதுவுமே கிடையாது. சரி, இப்ப என்ன பண்றது? இப்ப ஓகே, அவ்வளோ விடுங்க. மத்தியானம் போட்டுருவோம் பூஜை சமய. ரைட் ரைட் ரைட். இனிமே மத்தியானம் போட்டு விட்டுற வேண்டியதான் பூஜை. மாலெல்லாம் இங்க கிடைக்காது சாமி, நாங்க வெறும் பூவை தான் போட்டுருவோம். பூ போட்டு போறோம், மாலை வேண்டாம். 2 பாயிண்ட் என்னன்னா, ஐயா சொல்ற தெய்வம் வரல பத்தி பூஜை பண்ண இருக்கிறியால் மனம் வந்து சுத்தமாகதா பாருங்க. நான் உட்காந்து பூஜை நற்கிரியால் மனம் பசுகாரணம் அசுத்த பாவனை அற இங்கு சுத்த பாவனையில் நிற்கும். மன சுத்தமான பக்தினால வரும், பக்தினாலதான் வரும். சரியா? நான் இப்போ நான் வெளியே போறேன், விட்டு வெளியே போறேன்னு சொன்னா பூஜை ஐயாட்ட போய் ஐயா நான் பேங்க் போறேன், கடைக்கு போறேன் சொல்லிட்டு தான் போவேன். சொல்லிட்டு தான் போவீங்க? ஆமா, வந்த உடனே நேரம் போய் நான் வந்துட்டேன் பார்த்து சொல்லுவேன். வீட்டுல பெரிய இருக்காருல்ல வீட்டுல. ஆமா ஆமா, நாங்க அந்த மாதிரி பண்ணதே இல்ல சாமி. இதெல்லாம் பக்தி, இதெல்லாம் பக்தி பழகினாங்க. ஓகே ஓகே, இனிமே பழகிடுவோம் சாமி. நான் உண்மையதான் சொல்றேன், நாங்க பண்ணது இல்ல இந்த மாதிரி. யாரும் நிறைய யாரும் பண்றது இல்ல, தெரியாது சாமி. மனமேனும் பசுகரிடம் இங்கு அசுத்த பாவனை அற சுத்த பாவனையில் நிற்கும். சார் பாருங்க, ஐயா வந்து பூஜை பண்ற இல்லையா, அபிஷேகம் பண்றல வீட்டுல. அபிஷேகம் இல்ல அது, அது எலுமிச்சை போட்டு தேய்ச்சி பண்றாங்க, அதான் அபிஷேகம். அதாவது பாலில் பண்ணி பண்ணல, யாரும் பண்றது இல்ல. இந்த அபிஷேகம் ஒரு வார்த்தையை போட்டோடனே தம்பி, நீங்க அபிஷேகம் சொன்னாங்க, அது உங்களுக்கு வேற. மக்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரே அபிஷேகம், அவனுக்கு என்ன புரியுமோ அப்படிதான் விளங்கிக்குவான். அதாவது பல்போட அவதியாரி காலையில தெரிஞ்சுபடுத்தி அது பெட்டர் இல்லையா, அது ஒரு மாதிரி சில வந்து அப்படியே கருத்துரும் சாமி. போடுவான் அது பண்றோமா, அது பண்ற மாதிரி பண்ண போது அதை பக்தியா பண்ணுவேன். நான் அழைச்சி செய்ய மாட்டேன், 10 நாள் தேய்ப்பேன். சரி பண்ணிட்டு புது வேச்சி கட்டி கட்டுறேன் இல்லையா, வேச்சி மாற பூ போடுறேன்னா நான் சரி ஐயா பத்தி எப்படி நிக்கிற பத்தியா நிற்பேன். அந்த மாதிரி நிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்குவேன். கொண்டு போய் சொல்றேன், நீ குழந்தை தானே, திரி கட்டுறேன், நான் தான் திரி கட்டுறேன் உனக்கு, நான் தானே பூ போடுறேன், நான் தான் சோறு வைக்கிறேன் சொல்லிட்டு கூப்பிட்டு, எனக்கு கஷ்டம் உடம்புக்கு கஷ்டம் வந்துன்னா இந்த மாதிரி கஷ்டம் வந்து பாரியா சார், நான் தப்பு செய்யல சார், நான் செஞ்ச ரைட்டா செஞ்சேன், செஞ்சேன் சொல்றேன், சட்டப்படி செஞ்சேன். நான்
ம். என் மேல அவசரம் இல்லை, அந்த பாதிக்க வச்சாலும் ஏன் செஞ்சா கேட்டான். என்னங்க நீங்க வேலை செய்யும் போதா சாமி? வேலை செய்யும் போது சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சீங்க. சரி, அது மேல பாதிச்சது. மேல உள்ளவன பாதிச்சிச்சு. அவன் என்ன பண்ண கூப்பிட்டேன்னு இதை கேட்காம ஏன் செஞ்சு கேட்டான். என்ன கேட்காம ஏன் செஞ்சேன்னு கேட்டான். ஓகே. உள்ளே இருக்கான் ரூல் பண்ணி வச்சேன், உள்ளே இருக்கான் நான் கேட்டேன். என்ன எதிர்த்து பேசுறான், நான் எதிர்த்து பேசல, உண்மை சொன்னேன் அப்படின்னேன். வர மாதிரி சஸ்பெண்ட் அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டானா? அப்புறம் பண்றேன் நாளை மாதிரி பண்ணிடுறேன் உடனே அப்படின்னா. நான் வீட்டு வந்துட்டேன், 7 மணிக்கு விட்டு வந்தேன். ஐயா சொன்னேன், வேற சஸ்பெண்ட் பண்ணுறாம்பா, கேவலம் இல்லையா அது? எவ்வளவு நல்ல பேர், எப்படி ஆஃபீஸ் எப்படி இருக்கு, நான் ராஜாவா இருக்கேன். அது சஸ்பெண்ட் ரைட்டா, அதுக்கப்புறம் வேற நான் தப்பிச்சுக்கிறேன், வேலை அது சட்டப்படி தப்பிச்சுப்பேன். பட் அந்த நேரத்துக்கு 8 பேர் ஒரு இல்லையா எனக்கு? ஆமா, நான் தப்பிச்சது வேற விஷயம், வேற விஷயம் அது. நான் தப்பு செய்யறேன், அதெல்லாம் தப்பிச்சுவேன் நான். ஆனா அது பேரு கெடுத்துருச்சே கெடுத்துருவேன் அப்படின்னு. அதனால பார்த்து சொல்லி போயிட்டேன், எப்படி சொல்லி போயிட்டேன். இல்லை இப்போ 4 மாலைக்கு போகும்போது நான் சம்பளம் சொல்றாம்பா சொல்லி போயிட்டேன். 10 மணி ஆஃபீஸ் போறேன், அவரை காணும், வேற ஒருத்தர் இருக்கான். யார் அவன்? இன்னொரு ஆஃபீஸரு, வேற ஆஃபீஸர், வேற ஆஃபீஸர் இருக்காரு. நான் போனேன் குருமூர்த்தி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஈவினிங் எம்டி ஃபோன் பண்ணி நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லிட்டாரு. டிரான்ஸ்ஃபர் பண்ணி புதுக்கோட்டை அனுப்பிச்சு விட்டாரு. நேரத்தையே டெல்லி பண்ணிட்டாரு, புதுக்கோட்டை போயிட்டாரு அவரு. எப்படி என்ன சார் பண்ணி சொன்ன ஆளை எம்டி ஃபோன் பண்ணி, சார் ஆஃபீஸ் டிரான்ஸ்ஃபர்லாம் வந்து ஆர்டர் போடுவாங்க, எல்லாம் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு எல்லாம் பண்ணலாம் சார், போனில் போட்டு அடுத்து கிளப்பி விட்டார் சார். புதுக்கோட்டை போட்டார் மாதிரி அனுப்பிச்சார் நைட்டு. வேற வேற சொல்லுவாரு, என் குருபட்ச வேற சொல்லுவாரு. என்ன ஏன் சொல்லிட்டு போனா போகும்போது சம்பளம் சொல்லிட்டு போறேன், என்ன கேட்டாரு. நல்லா சொன்னேன், உன்னையா சார் பண்றது, படையா அறிவெல்லாம் இருக்கு, ஒன்னியா பண்ணணும், திரைப்படம் வச்சிருக்காரு, ரிசர்வ் நான் மாத்திடுறேன் அப்படின்னு. வெரி குட், கேரியான் சொல்லிட்டாரு. அவ்வளோ அத்தி வச்சுக்காத, சார் பண்ண முடியல சார், அதனால அவரே மாத்திட்டாரு சார். அவர்கிட்ட ஐயா டிபார்ட்ல மாத்தி விட்டாங்க. நிறைய நிறைய நடக்குது சார், அற்புதம். பக்தினாலதான் நடக்குதுன்னு இருக்கு. டெஃபினட் பின்ன இல்லைன்னா ஏன் நடக்குது? அவன் என்ன மாதிரி ஆஃபீஸராங்க, அவர் நியாயமா டிரான்ஸ்ஃபர் வந்தா ஆர்டர் வரணும், ஒரு வாரம் ஜாயின் டைம் இருக்கு, எல்லாம் வரணும்ல. இந்த க்ஷண கல்வி அனுப்பி முடியுமா? எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு போன் இல்லையே, போன்ல கல்விட்டு வர ஆரம்பிச்சு நடந்து வச்சு பாருங்க. அற்புதம் சார். ஓகே சாமி, போச்சு எப்பொழுது போச்சு. பேசியா எவ்வளவு முக்கியமான இதை பூஜை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு பாத்துட்டோம்ல. பக்தி அவனு சார், பக்தி இருந்தாலும் ஜெயிக்க முடியும். ஓகே சாமி, இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்த்தோம், எப்படி பக்தி பண்றது அதை பார்த்துருக்குறோம். அப்புறம் பாட்டை எப்படி படிக்கிறது, உதாரணத்துக்கு இந்த மயிலு இறந்த மயிலே அப்படின்னு எழுதாம மயிலே அப்படின்னு முடிச்சுட்டாங்க. மயிலும் நற்கோழி கொடியும் அப்படின்னு அது நற்கோழி கொடியும் போட்டிருக்காங்க, அதை பார்த்தோம். அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும்னு அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் தீப ஆராதனை காட்டணுமா, கற்பூரம் காட்டணுமா, அதை பார்த்தோம். அப்புறம் சாப்பாடு படையல் போடணுமா, அதை பார்த்தோம். பூஜை பண்ணணுமா பார்த்துட்டோம். எல்லாம் வல்லரசே சொல்லியிருக்காங்க, தண்டனை கிடைக்கும்ட்டாங்க வேற. சரியா சாமி? இதெல்லாம் பக்தினால, அதாவது இறைவன் வந்து அங்க இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு செய்யும் பொழுது, இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போனோமாக்கா இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு எண்ணம், அப்புறம் மனம் வந்து அடங்கும். இறைவனோட இடத்த வச்சு இங்க வந்து கண்ட மாதிரி நினைச்சிட்டு இருக்க கூடாது, சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்னு ஒரு இது வரும். அதுக்குதான் உடனே மக்களே பொங்கி எழுந்துட்டு இது வந்து சமயம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிடாதீங்க. இது என்னன்னா வல்லர் என்ன சொல்லிருக்காருனாக்கா, பதிபூசை நற்கிரியையா, பதிப்பூசை முதல் நற்கிரியையால் மனமெனும் பசுகரணம் ஈங்காசமே, அசுத்த
பாவனையற சுத்த பாவனையில் நிற்கும். அதுக்காக மட்டும்தான் செய்யறோம் ஒழிஞ்சு வேற ஒரு காரியமும் கிடையாது. நான் சொல்ல பாருங்களேன், ஐயா தொடர்ச்சி சுத்தம் பண்றேன் இல்லையா, நான் நினைப்பேன் இந்த கை எவ்வளவு பாக்கியம் புண்ணியம் பண்றது கை ஐயா தொடறதுக்கு, சரி அப்படின்னு நினைச்சுப்பேன். அதனால அவன் நான் லஞ்சம் நிறைய வாங்கியிருப்பேன் சார், வாங்கிடுவான். இருந்த போஸ்ட் பூரா இல்ல, இருந்த போஸ்ட் பூரா அப்படியே போஸ்ட் அவ்வளவு பெரிய போஸ்ட் நான் அந்த பூரா ஆகும். நான் என்கிட்ட ஒரு பைசா நான் வாங்கல. ஏன் தெரியுமா வாங்கல? நீங்க அப்ப கை விட்டு வாங்க. ஏன் தெரியுமா? கை ஐயா தொடர கையா வச்சது. கரை பட்டுச்சுனாக்கா அப்புறம் ஐயா மேலையும் கரை பட்டுரும். ஐயா போக முடியுமா? போக முடியாது. வாங்கவே இல்லை சார். நேர்மை நடக்குது. அந்த பூஜை வந்து நேர்மை நடக்க வச்சாரு. நேர்மையா இருக்க வந்துச்சு. அதனால ஆபீஸ் எல்லாரும் என் மேல ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி. அதே சொல்லுவாங்க, பால் வேணாப்பா. சில பையெல்லாம் வந்து தப்பா ஆர்டர் போடணும்னு வச்சுக்கலாம். அது சொல்லுதே என்னைய பால் லீவ் அன்னைக்கு பையன் அனுப்பிடாரு. அப்போ அக்கௌண்ட் லீவ் போட்டு கைது போட்டுருவாங்க. அப்ப நீங்க லீவே போட மாட்டீங்களே? நான் போட மாட்டேன். காத்துட்டுமா சார், இதை தப்பான பேரா இருந்தாக்கா அதான் டேய் அதை வச்சுக்கிறோம், அனுப்பாரு. என்னைக்கு பால் லீவ் போடுறாங்க அன்னைக்கு அனுப்பிடும் அந்த பையனை. அப்ப நான் கைது போடுறேன், அக்கௌண்ட் போஸ்ட் கைது இல்லையா, லீவ் போட்டு இன்னொரு கைது போட்டுருவாரு, பாஸ் ஆகிடும். நான் சொல்லுவேன் எனக்கு ஐடோன்ட் கேர், நான் கைது போட்டா கரெக்டாக போடுவேன். நீ போட்டா போடுங்க, நீ பண்ணி எனக்கு அவசியம் அப்படின்ட்ட. என் கேஸ் வந்தா சரியா இருக்கும். நான் தப்ப விட மாட்டேன். தப்பா இருக்காது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் சார் 6 பேர் சார், அவ்வளோ செலுத்தலாம் சார். எனக்கு அவ்வளோ செலுத்தலாம், கொடுத்துலாம் சார். ஓகே சாமி. பூஜை பெருமைக்கு இல்லை, பூஜை பண்றதுனால மனது வந்து நேர்மையா இருக்கு. நேர்மையா நடக்கிறோம், தப்பு பண்ண மாட்டோம். இனிமே நம்மளும் ஆரம்பிச்சிட வேண்டியதான் சாமி. நம்ம கட்டாயம் பூஜை பண்ணணும். மனது உருவம் அப்படியே ஐயா அவத்துல அப்படியே வேலை ஏறி அங்க போயிட்டு சாமி. இல்ல நான் ஐயா கேட்பேன், ஐயா நான் அழகா முடிவு விட்டேன், பிள்ளையாருக்கும் பூஜை பண்ணிட்டு உட்காந்தேன். நூலை படிச்சுட்டு நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் கும்பிட முடியாம போச்சு. நீ ஒருத்தன் தான் இருக்கேன், உன்னை கும்பிடுறது ஒரு ஆள் தான், நீ தான் போக முடியாம போயிடுச்சு. நீ பேசாம அப்படி நீ வந்து அருள் கொடுத்து எனக்கு கவனிச்சுக்கோ, என்ன கவனிச்சுக்கோ அப்படின்னு கேட்பேன். அந்த பேர் காட்டேன், நீ யாரும் கவனிச்சு போடாப்ப. கை வலின்னா கை வலிக்கும், அப்பா கை வலிக்குதுப்பா பாத்துப்பா சொல்லுவேன். நாங்க கை வலினா ஓடுவோம் பாருங்க கிளினிக்கு, குட்டுட்டு பாத்துப்பா கை வலிக்குதுப்பா. முடிச்சுக்கோ சாமி. ஓகே. அதனால நான் என்ன சொல்றேன்னா, பக்தி வேணும். பக்தி எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கணும். முக்தி வேண்டுமால் பக்தி வேண்டுமால் சத்தியம் சொல்ற ஐயா. புத்தி வேண்டுமால் பக்தி வேண்டுமால் சத்தியம் புத்தி அழிஞ்சால் பாடுறாரு. முக்தி வேணா பக்தி வேணும். பக்தியாக தான் எல்லாம் பண்ண முடியும். ஸோ பக்தி வேணும்னா பக்தி எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு பக்தி பண்ணணும். பக்தி பண்ணாதான் மனம் சுத்தமாகும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. மனசு சுத்தமாக தேகம் ஒன்றும் ஆகாது. சரி, அதனால தயவு செஞ்சு பக்தி பண்ணுங்க. எல்லா சந்தேகம் அடுத்த பாட்டுக்கு சொல்றேன். மாலை பண்ணலாமா பாட்டுருக்கு, அப்புறம் வித்தியாசம் பண்ணலாமா பாட்டுருக்கு, பாட்டுருக்கு, கும்பிடலாமா பாட்டுருக்கு, பாட்டு பாடணுமா பாட்டுருக்கு, அதாவது பாட்டுக்கு அற்பார பாட்டு பாப்பாலாம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவர் பிரகாச வள்ளலாதி திருளேதம் ராமலிங்காமியம். ஐயா நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி சாமி. நன்றி.